Day 42. Time 2:28 AM. காலையில ஒரு 7:39க்கா என்னோட கசின் மாமாவோட பொண்ணு, கெரி மாமாவோட பொண்ணு சுமையா கால் பண்ணியிருந்தா. ஆ நானே லேட்டா தூங்குனனால செம்ம டயர்டு. நான் ஃபோன் எடுக்கல. நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டேன். மறுபடியும் தூங்கிட்டேன். இடையில இடையில எந்திரிச்சேன். மூணு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தான். ரொம்ப டார்ச்சர் பண்ணான். தூங்கவே விடல. அப்புறம் சாப்பாடு போட்டு மறுபடியும் வந்து படுத்துட்டேன். ஆக்சுவலி நேத்து ஓட்டர் ஐடி சரி பண்ண போணும்னு நெனச்சேன். ஆனா, சுத்தமா முடியல. டயர்டா இருந்துச்சு. வெயில் வேற. பஸ்ல போணும்னு இருந்துச்சு. அதுவும் முடியல. லேட் ஆயிடுச்சு. ஆம், காலையில என்ன பண்ணேன்? காஃபி ஹேசல்நட் காஃபி வச்சுட்டு, அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு சமைச்சேன். மத்தியானத்துக்கும் டின்னருக்கும் சேர்த்து ரைஸு, பருப்பு பொடி, பருப்பு தக்காளி பொடி அது பண்ணேன். அப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு மாடியில போயிட்டு காக்கா, குருவி, புறா அவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு வந்தேன். இன்னும் 2 நாள் நான் வைக்கல. நான் மறந்துட்டேன். அதனால அவங்களுக்கு போய் வைக்க போனேன். அப்புறம் வச்சுட்டு ம் வந்தேன். பார்த்தா குப்பை எடுக்கவே இல்ல. ம் ரொம்ப எப்படி சொல்றது? அ குப்பையும் வந்து நான் அவ்ளோ அழகா ஆர்கனைஸா கீழ வச்சேன். யாரோ தட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் நான் ஸ்வச்சதா அவங்கள கால் பண்ணிட்டு சூப்பர்வைசர கால் பண்ணிட்டு எடுக்கல அப்டின்னேன். அப்ப அவங்க வந்து ம் நான் லேட்டா வச்சேனான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், "இல்லைங்க நான் நைட்டே வச்சுட்டேன். அவங்க எடுக்கல. வேணும்னே யாரோ மிதிச்சுட்டு தட்டி விட்ட மாரி இருக்கு" அப்டின்னேன். சரி அப்புறமா நான் எடுக்குறோம் அப்டின்னு வச்சுட்டாரு. நான் சொன்னேன், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றதுல சாரி. எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் ரொம்ப நாளா வராமலே இருந்துச்சு. அது நேத்து தான் டெலிவர் ஆச்சு. அது வந்துச்சு. எ அ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ சம்மரு சீசன் வேற. எப்பவுமே இந்த டெலிவரி பீப்பிள் அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வருவாங்களா தெரியல. ஸோ, அதனால இந்த தடவ இவர்ட்டயும் நான் கேட்டேன். "ஆ தண்ணி குடிக்கிறீங்களா ஜி?" அப்படின்னு. "தண்ணி வேணுமா?" அப்படின்னு கேட்டேன். அவரு "இல்ல, கையில பாட்டில் இருக்கு" அப்படின்னாங்க. ஸ்மைல் பண்ணாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஜுவல்லரி சூப்பரா இருக்கு. லைக் கோல்டு வைக்கிற மாரி இருக்கு. ஆனா, உங்களுக்கு கோல்டு தான் இல்ல. ஆ பட் பரவால்ல. இருக்கிற ஜுவல்லரிய வந்து நான் கோல்டு மாரி வச்சு பாப்பேன். அப்புறம் அத எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? நேத்து வந்து டீல் ஷர்ட்டு, அப்புறம் ஆஃப் ஒயிட் பேண்ட் தான் போட்டேன். ம் லேட் ஆனதுனால கேப்ல தான் போனேன். ஊபர் தான் புக் பண்ணேன். ஆ அதுக்கு முன்னாடி நான் சுமையாவ கால் பண்ணேன் திருப்பி எந்திரிச்சதுக்கப்புறம். கால் பண்ணிட்டு என்னால ம் "என்ன பண்ற? என்ன என்ன சென்னையில அவங்க என்ன பார்க்க வரணும்" அப்படின்னுலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் ரொம்ப 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கேன். அவங்க இன்னைக்கு அவங்க நெக்ஸ்ட் டே போயிடுவாங்களாம். அ அவளோட தம்பிக்கு பார் கவுன்சில்ல சேர்த்து விட தான் வந்திருக்காங்களாம். சரி அப்படின்னு போன வச்சுட்டேன் அப்புறம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணேன்? வேற யாரோ ஃபோன் பண்ணாங்களே என்ன? நான் வந்து டி நகர்ல ட்ரெஸ் தைச்சது என்ன ஆச்சுன்னு கால் பண்ணி கேட்டேன். அவங்க நேத்து ஐ மீன் முந்தா நேத்து அங்க கரண்ட் இல்லையா, அதனால தைக்கல அப்டின்னாங்க. ஈவினிங் ஆகும் நாங்களே கால் பண்றோம் அப்டின்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் சருட்டையும் சொன்னேன். ஆ பார்த்துக்கோடா, இன்கேஸ் அவங்க முன்னாடி அ தைச்சுட்டாங்கன்னா வாங்கிட்டு வா அப்டின்னேன். அது இல்லாட்டி பாரதி அக்காவ வந்து வாங்க சொல்ற மாரி இருந்துச்சு. அப்புறம்
நான் செடி நெனச்சேன். நான் சொன்னேன்ல, ஒரு செடி வந்து ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சு. பக்கத்து வீட்ல அவங்க கிட்ட இருந்தது. நான் தண்ணி ஊத்தி, தண்ணி ஊத்தி அந்த காஞ்சதெல்லாம் கிரீனா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு உயிர் வருது போல. லைக் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து காஞ்சு போற ஒண்ணு வந்து கிரீனா சேஞ்ச் ஆகுறத நான் பார்க்குறேன். லைக் ஆல்கெமிஸ்ட் புக் படிச்ச மாரி இருந்துச்சு. அதுல எப்படி ஆல்கெமிஸ்ட்ல ஒரு ஆல்கெமிஸ்ட் எப்படி சேஞ்ச் கொண்டு வராங்களோ அந்த மாரி. மேஜிக் ஹேண்ட்ஸ் நம்மளுது அப்படிலாம் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது கொஞ்சம் தான் வந்துச்சு. இன்னும் நல்லா தண்ணி ஊத்தி அதுக்கு அதோட பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். ஆக்சுவலி அந்த பெரிய பாட்னால கீழ அந்த ட்ரே இல்ல. பிளான்ட்க்கு வைக்கிற அந்த ட்ரே இல்ல. ரொம்ப பெருசு அது. ஸோ நான் ChatGPTலாம் போட்டு அதோட சர்கம்ஃபரன்ஸ் பார்த்தா அ 18 இன்ச்சுன்னு காட்டுச்சு. அப்புறம் நான் வந்து சருட்ட சொன்னேன். "நீ வர வழியில நீ வீட்ல இருந்து கோட்டூர்புரத்துலருந்து பெருங்குடி வரைக்கும் வர வழியில ஏதாவது பிளான் நர்சரி இருந்தா இந்த இது வாங்கிட்டு வா" அப்படின்னு அவன்ட்ட சொன்னேன். அவன் சரின்னான். ஆனா எனக்கு தெரியும் அவன் வந்து இருக்கிறதுலயே இர்ரெஸ்பான்சிபிள் பெர்சன்னு. ஓகே. அப்ப அது அங்க இருக்கட்டும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சந்துவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு கேட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அப்ப அவரு சொல்லுமா அப்படின்னோனே நான் வந்து இப்படி சொன்னேன். அவரும் வரும்போது வாங்கிட்டு வரேன். இருந்தா வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. அப்புறம் வீடியோ கால் பண்ணாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். அப்புறம் அ 18 இன்ச் கிடைக்கல. 16 இன்ச் தான் இருக்கு. அது ஓகேவான்னு கேட்டாரு. நான் சரி வேற வழி இல்ல. அதுவே போதும் அப்படின்னு வாங்கிட்டோம். வாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு கேப் ஏறுனேன். கேபு டோரு அ திறக்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் என்னோட இம்ப்ரஷனே வந்து அவங்க கை தான். லைக் ஃபுல் ஸ்லீவ் டாட்டூ போட்டிருக்காரு. 2 கையிலயுமே. லைக் வாவ்! எனக்கே காம்படிஷன் குடுப்பாரு போல. நான் மினிமலிஸ்ட் டாட்டூ தான் போட்டிருக்கேன். அவரு வந்து ஃபுல்லா. பட் அவ்வளோ விசிபிளா தெரியல. பட் ஸ்டில் ஒரு இருக்கு. லைக் பக்கத்துல பார்த்தா நல்லா தெரியுது. நான் செம்ம இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன். பார்த்துட்டு ஆனா நான் எதுவும் சொல்லல. ஓடிபி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். பாட்டு கேட்டுட்டு பொறுமையா வந்தேன். அப்புறம் அவரே என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. டாட்டூ பத்தி பேசினாங்க. அ அவரு ரேவ் அ ஃபெஸ்டிவலுக்கு போவாங்களாம். அத பத்தி பேசினாங்க. அ லைக் இந்த ஜாயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எவ்ளோ நம்ம டீப் கான்வர்சேஷனுக்கு கொண்டு போகும்னு. எனக்கு அது தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. ம். அதாவது நான் கூட ஒருத்தர்கிட்ட பேசணும்னு ரொம்ப யோசிச்சு பேசுவேன். லைக் ரொம்ப பிக்கி நானு. அவங்களா வந்து பேசணும். அவங்க வைபுக்கும் என்னோட வைபுக்கும் செட் ஆகுமா? வைப விட எப்படி சொல்றது? அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி குடுக்குறாங்களா ரொம்ப? அ அப்படின்னெல்லாம் நான் யோசிப்பேன். என்ன மாரி அவரும் யோசிக்கிறாரு. அது ஷாக்கிங்கா இருந்துச்சு. நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கு எங்களுக்கு. ஆ நாங்க அது சொன்னோம். அப்புறம் சொன்னேன். நான் இதுவரைக்கும் ரே ஃபெஸ்டிவல் போனதில்ல. அதனால நீங்க எப்பவாவது அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கும் சொல்லுங்க. நானும் அத அட்டெண்ட் பண்றேன். ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு அவர்ட்ட சொன்னோம். வேற என்ன சொன்னாரு? அவரும் டாட்டூ ஆர்டிஸ்ட்டா. ஏதோ டாட்டூ ஆப் ஏதோ கிரியேட் பண்ண போறாராம். வந்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொன்னேன். நெறைய பேசினாரு. எனக்கு இப்ப அது ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து அ வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். என்ன வந்து சிந்து "என்னடா ஆம்பள பையன் இங்க வாடா" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சான். ஏன்னா ஷர்ட், பேண்ட் போட்டு ஆம்பள பையன் மாரி இருந்தேன் போல. எனக்கு தெரியல. அப்படி கலாய்ச்சாரு. போன உடனே நான் வந்து லேப்டாப் எடுத்து அவங்க பிளேஸ் தான் போனேன். சந்து பிளேஸ் தான் போனேன். அங்க தான் சரவணன் உட்காந்துட்டு இருந்தான். ஆ சரவணன்ட்ட நான் வந்து திட்டினேன். "எனக்கு தெரியும் நீ இவ்ளோ ரெஸ்பான்சிபிளா இருப்ப. நீ அந்த பிளான்ட்டுக்கு அந்த கீழ இருக்கிற அந்த சாஸர் நீ வாங்கிட்டு வர மாட்டேன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னேன். அப்போ "இல்ல ஃப்ளவர் அங்கருந்து இங்க வரைக்கும் வரையில எந்த பிளான் நர்சரியும் இல்ல" அப்படின்னான். அது எப்படி இல்லாம இருக்கும்? Google மேப்ல ChatGPTல எடுத்து அ போட்டு பார்த்தா, அங்க ஒரு 4, 5 காட்டுச்சு. அப்புறம் நான் அவன
இருக்கு நீ வேணும்னு தான் வாங்கிட்டு வரல அப்படி இப்படின்னு. அப்புறம் நாங்க பெட் வச்சோம். அதாவது வர வழியில பிளான் நர்சரி இருந்துச்சுன்னா அவன் எனக்கு ₹500 கொடுக்கணும். இல்ல நான் அவனுக்கு ₹500 கொடுக்குறேன் அப்படின்னு. எனக்கு அவன் எப்படி போவான்னா ஆர்எம்சில இருந்து கேட்டு ஐ மீன் ஆர்எம்சி கேட்டு வெளியே வந்து தரமணி லிங்க் ரோடு போய் அதுக்குள்ள கட் ரோடு போய் டடல் பார்க் வழி அப்படிதான் வீட்டுக்கு போவான். நான் கூட்டிட்டு அப்ப நான் வந்து அந்த வழியில இருக்கு. அதாவது ஆப்போசிட் சைடுல இருக்கிற மாதிரி மேப்ல காட்டுச்சு. ஏதோ ஜே நர்சரின்னு என்னமோ ஒரு நர்சரி. அப்புறம் அது சொல்லிட்டு அவனை நீ வேணும் தான் பண்ணல அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். அவன் வந்து அப்படி சிரிக்கிறான். அவர் உண்மையிலே இல்ல ஃப்ளவர் இது வேற எங்கேயும் இருக்கு. நான் வர வழி இல்ல. வேணும்னா நீங்களும் வாங்க. உங்களை கூட்டிட்டு போறேன். போற வழியில இருந்துச்சுன்னா வாங்கி தரேன். நானே உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு கண்டென்ட்டா வந்து நாங்க ஒரு சிரிப்பு. அவ்வளவு நேரம் சந்து எதுவும் சொல்லல. அப்புறம் நான் வந்து புக் எடுத்துட்டு பென்ல மேப் எல்லாம் போட்டோம். லைக் நீ இப்படிதானே போனேன். இங்கதான் இருக்கு ஜெய் நர்சரி அப்படி இப்படின்னு சொல்லி அதுல குறை குறை நிறைய சிரிச்சிட்டோம். அப்புறம் சந்தும் ஸ்டார்டிங்ல எதுவும் சொல்ல அப்புறம் அவரும் வந்து ஆமா பரவாயில்லதான் இருக்கு. நீ வேணும்னு தான் வாங்கன்னு சொல்லி அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. செம சிரிப்பா இருந்துச்சு. உம் எப்பவுமே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அஹ் நான் வாஷ்ரூம் போறேன்னா நான் இவங்க 2 பேரையும் எடுத்துட்டு போவேன். எனக்கு அது வரைக்கும் நடக்கணுமே. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பட் ஸ்டில் தண்ணி பிடிக்கணும்னா வாஷ்ரூம் போகணும்னா இவங்க எல்லாம் கூட்டிட்டு போவேன். லைக் அவங்கள எப்படி கூப்பிடுவேன்னா ப்ளீஸ் ஒரு சீக்கிரமா சீக்கிரமா இந்த சீக்கிரமா இப்படிதான் சொல்லுவேன். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன். அதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நேத்து ரொம்ப கிளவரா அவங்க 2 பேருமே நான் சொல்றேன் வாங்க உங்களுக்கு தண்ணி நம்ம வெளியே கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னா இல்ல இல்ல தண்ணி எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. எங்களுக்கு டயர்டாவே இல்ல. கிட்ட சூரியன் வரைக்கும் நடப்பான். அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்க வரவே இல்லை. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கிளவர் ஆயிட்டாங்கன்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரேக் போனோம். பிரேக்ல நான் வந்து முட்டை பப்ஸ், சமோசா, ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டேன். வேற என்ன பண்ணோம்? ஆ பிரேக்குக்கு பிரேக் போறதுக்கு முன்னாடி எழிலக்கா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வேகமன் ட்ரிப் போறாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் ட்ரிப்பு போகட்டும். அவங்க அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னு. என்ன பார்த்து நெறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வாங்க்கா அப்படின்னு. ஆக்சுவலி நாங்களும் நேத்து அவங்க கூட சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போலதான் பிளானு. அப்புறம் லேட் ஆனதுனால போகல. அப்புறம் வர்ஷா நானும் ப்ளூ கலர் ட்ரெஸ் டீல் தான் போட்டிருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் டார்க்கான டீல். நான் கொஞ்சம் லைட்டான டீல் நினைக்கிறேன். லைக் டீல்லே லைட்டா டார்க்கா தெரியல. பட் ஆல்மோஸ்ட் வி ஹேவ் லைக் சேம் சிமிலர் கலர் காம்போ இருந்துச்சு. அப்ப நான் அவங்க பிரேக்குக்கு நான் வந்து லாபில உட்காந்தப்ப அவங்களும் வந்திருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன். நம்ம ஒரே மாதிரி இருக்கோம். சேம் பேச்சு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு. இப்போ அவங்க வந்து நானும் இது சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் பிரேமாட்ட தான் சொன்னேன் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன் பிரேமாட்ட சொன்னா அது செல்லாது. நீங்க என்கிட்ட தான் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் சேம் பேச்சு சொன்னா எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு. அப்புறம் அவங்க வாங்கி தரேன்னாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்றேன். எனக்கு சாக்லேட் குடுத்துட்டாங்க. டைரி மில்க்கு. செம்ம ஷாக்கு. அப்ப நான் அவங்களுக்கு என்கிட்ட ஒரு ஃபெரோ ரோஷர் இருந்துச்சு. அத நான் ஃபெரோ ரோஷர் குடுத்தேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன நடந்துச்சு? பேபி ஜான் என்கிட்ட வந்துட்டு அ என்னோட நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் நேத்து. ஒரு கிட்ஸ் ஸ்டேட்டஸு. அதுல எல்லாரும் நெறைய சிரிச்சுட்டாங்க. கொஞ்சம் பேர் கலாய்ச்சிட்டாங்க. பட் நெறைய பேர் சிரிச்சாங்க. அப்புறம் அவங்களும் சிரிச்சாங்க. ஷர்ட் நல்லா இருக்கு. ஆ கான்ஃபிடன்ஸ் இன்னும் வேணும் அப்டின்னாங்க அவங்க. நான் சொன்னேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையான்னு கேட்டப்ப, இல்ல அவங்களுக்கு தான் கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்ப நான் சொன்னேன், "எந்து ஃபுல்லா எடுத்துக்கோமா" அப்டின்னேன். அப்ப அவங்க லவ் யூ ஃபாசு அப்டின்னு அனுப்புனாங்க. அப்ப நான் லவ் யூ டூ அப்டின்னு அனுப்புனேன். லவ் யூ மோர்ன்னு அப்டி அனுப்புனேன். அப்புறம் வேற என்ன? என்னோட பிளட் குரூப் கேட்டாங்க. அப்ப நான் வந்து
பிளாக் வித் டிண்ட் ஆஃப் கோல்ட் அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா ரிப்ளை பண்ணேன். அப்ப அவங்க அதுக்கு சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உண்மைய ஒத்துக்கிட்டேன். என்னோட பி பாசிட்டிவ்ன்னு. அவங்களும் சொன்னாங்க, அவங்களும் பி பாசிட்டிவா. அப்ப நான் சொன்னேன், "உங்களுக்கு எப்பவாவது தேவைப்பட்டா என்னால பிளட் குடுக்க முடியும்." அப்படின்னு. அப்ப அவங்களும் அதுக்கு கிஸ் மெயில் ஏதோ அனுப்புனாங்க போல. சந்தோஷமா இருந்தது. பேபி ஜான் இது பண்ணப்போ. வேற என்ன நடந்துச்சு? ஆ பிரேக்ல அது மறந்துடுச்சே சொல்ல. பிரேக் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4:30க்கு லாபில உட்காந்துருந்தேன். அப்ப ரீனா குட்டி அங்க இருந்தா. ரொம்ப நாள் ஆச்சு நான் ரீனா கிட்ட பேசிட்டு. அ செம்மையா ஃப்ளர்ட் பண்றாங்க மேடம். எனக்கே காம்படிஷன் குடுக்குறாங்க. அதாவது என்ன கேட்டாங்க, நெறைய பேசினோம் நாங்க. டாட்டூஸ் பத்தி பேசினோம். அவங்க என்னோட எல்லா டாட்டூவும் எப்போ காட்டுவேன் அப்டின்னா, அப்புறம் அவங்களுக்கு டாட்டூ போடணும். அ என்ன டாட்டூ சஜெஸ்ட் பண்ணுவீங்க? அப்டின்லாம் கேட்டாங்க. ம். அம் அப்ப நான் கேட்டேன். உங்களுக்கு அவங்க என்கிட்ட கேட்டாங்க என்ன டாட்டூ போடணும். அப்ப நான் சொன்னேன், "உங்களுக்கு புடிச்சத போடுங்க" அப்டின்னேன். அப்ப அவங்க சொல்றாங்க, "உங்கள தான் எனக்கு பிடிக்கும். போட முடியுமா?" அப்டின்னாங்க. அப்ப நான் அதுக்கு என்ன பதில் திடீர்னு சொன்னாங்களா, எனக்கு அதுக்கு திருப்பி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண தெரியல. நான் வந்து ஃப்ளவர்ன்னு எதாவது ரிலேட்டடா போடுங்க அப்டின்னேன். அப்ப ஆமா கரெக்ட். ஃப்ளவர் ரிலேட்டடா ஏதாவது போடுறேன் அப்டின்னாங்க. நெறைய சிரிச்சோம். ரீனா ஆக்சுவலி. அ என்னன்னு இப்போ கரெக்ட்டா தெரியல. அப்புறம் அவங்களுக்கு டாட்டூக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தது கொஞ்சம் எடுத்து அனுப்புனேன். சஜஷன்ஸ். அதுக்கப்புறம் தான் பிரேக் போனோம். ஆக்சுவலி ரீனா கிட்ட பேசுனத பார்த்துட்டு சந்தோஷ் சாரும் சொல்லியிருந்தாங்க. நான் பொம்பள சோக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. ஏன் எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லன்னா இதுதான் ரீசனா? ஏன்னா நான் பொம்பள சோக்கா. சரிங்கடா, நீங்க என்னமோ நெனச்சுக்கோங்கன்னு விட்டேன். அதுக்கப்புறம் சாகித்யா வந்திருந்தா. ஆனா, அ ஒழுங்கா பேச முடியல. நானும் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்துட்டேன். ம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மௌனாவ பார்த்தேன். மௌனாவ மௌனாவையும் போய் ஹக் பண்ணேன். வேற யாரோ இருக்கு. சாய்க்கு தான் ஹக் குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் மலேட்ரா குடுத்திருந்தாங்க. லைக் ம் எனக்கு தெரியல. என்னென்னமோ லைஃப்ல மிஸ் ஆன மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மைண்ட் ஃபக் குடுக்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேருன்னு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் பேரு. பட் அதையும் தாண்டி நம்ம ஹேப்பியா இருக்கணும். இத பத்தி யோசிக்க கூடாது. அப்படின்னு இருக்கு. அண்ட் சில பேர பார்க்கும்போது மெமரீஸ் ட்ரிகர் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. பாட்டு கூட ஒழுங்கா கேட்க முடியாத அளவுக்கு வலிக்குது. அப்புறம் மைண்ட் டைவர்ட் பண்ண இதெல்லாமோ யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் டின்னருக்கு வந்து பாரு தோசை, கடலை சட்னி தான் கொண்டு வந்தா. வேர்க்கடலை சட்னி. அவங்க அத எனக்கு குடுத்துட்டு அவங்க என்னோட ரைஸ் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து கொஞ்சம் பேசி, சாப்பிட்டு முடிச்சு, பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு பண்ணேன். அப்ப என்னோட அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதாவது, "ஒரு வேளை கெரிய மாமா என்ன பார்க்க வந்தா, நான் நைட்டி போட்டு நிக்கணுமா வீட்ல?" எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதாவது, அவங்க பையன் கான்வகேஷனுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, தங்கச்சி குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகே. எனக்கு யார் வந்தா என் கான்வகேஷனுக்கு? என்னோட ஃபேமிலி. இங்க இருக்கிற ஃபேமிலி. அதாவது சந்து, சரு, ரூபி, ஸ்ரவன். வேற யாரு வந்தா? அப்பா, அம்மா, அக்கா எனக்கும் இருக்காங்கல்ல. அது உயிரோட தானே இருக்காங்க. மச்சான். யாருமே வரல. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. இப்ப அதுதான் அவங்களுக்கு முக்கியம். நான் வந்து அ ஐ மீன் நைட்டி போட்டுட்டு நான் வீட்ல இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸா நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டு அப்படிலாம் நிக்கக்கூடாதா? எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் அம்மாட்ட திட்டி விட்டுட்டேன். அதாவது அவங்க கன்வகேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்பா, அம்மாலாம் அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு யாரு வந்தா? அப்படின்னு நான் வந்து
திருப்பி அனுப்பிச்சேன். அதுக்கு எங்க அம்மா, அவங்க என்ன மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது அவன்லாம் அ அவங்க அவ்ளோ காசு இறக்கி படிக்க வச்சாங்க. நீ வந்து எங்களுக்கு சோறு போடுற, எங்கேயோ தூரத்துல இருந்து எங்கள பார்த்துக்கிற. நீயா கஷ்டப்பட்டு, நீயா ஒரு வேலை தேடி, நீயா எல்லாத்தையும் பண்ணிட்ட. நீ எங்களையும் பார்த்துக்கிற. மருந்து வரைக்கும் நீ தான் வாங்கி குடுக்குற. ட்ரெஸ்ஸு போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே. நீ அதுவும் பண்ணி, நீ வேலையும் செஞ்சு, நீ படிக்கவும் செஞ்சு, நீயே டிகிரி வாங்கிட்ட. எம்பிஏ. இதுக்கப்புறம் என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்டின்னா ரொம்ப இதா சொல்லிட்டாங்க. ஆனா நான் அதுக்கு விடல. அதுல அதுல சொல்லி என்ன ஃப்ளாட் பண்ண அவங்களால முடியாது. என் மைண்ட் ஃபுல்லா அவங்க சொன்ன வார்த்தையில தான் இருந்துச்சு. பட் நான் எதுவுமே சொல்லிக்கல. அ அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ட்ரை பண்ணிட்டேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேற, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் வேற. ஸோ வேஸ்ட்டு. அதனால அத விட்டுட்டேன். ஆ அப்புறம் என்னாச்சு? அ ய ஈவ்னிங் வந்து அஜய்க்கும் அ இது பண்ணியிருந்தேன். மெசேஜ். மெசேஜ் இல்ல சாரி. அஜய் வந்து சொல்லி பேச வந்திருந்தாங்க. YouTubeல போட்டத பத்தி பேசினாங்க. அப்புறம் நான் அந்த கிட்ஸு அ ஸ்டோரி போட்டத பத்தி பேசி சிரிச்சாங்க. அப்புறம் இன்ஸ்டால ஒருத்தங்க என்ன கால் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க பேரு ஜானதன். எனக்கு ரேரா தான் கால் வரும். நானும் எடுக்க மாட்டேன் தெரியாதவங்கன்னா. பட் இந்த பெர்சன் வந்து கால் பண்ணிட்டாங்க. நான் தெரியாம எடுத்துட்டேன். சரி யாரு அப்படின்னு கேட்டா, ஆ என்ன பிலால்ல பார்த்துருக்காங்களாம். என்கிட்ட பேசியிருக்காங்களாம். ஞாபகம் இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "நான் நெறைய பேர பார்ப்பேன். நெறைய பேர் என்கிட்ட பேச வருவாங்க. அதுக்குன்னு எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. எனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்ல. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா பேசுங்க" அப்படின்னேன். அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கும் என்ன பிடிக்குமா, அவங்க கூட வந்து பொண்ணுங்களுக்கும் என்ன பிடிக்குமா, டாட்டூஸ் ரொம்ப பிடிக்குமா, என்னென்னமோ சொன்னாங்க. சரி என்னமோ பிடிக்கட்டும். நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லுங்க. நம்ம பார்க்கலாம், பேசலாம். அப்பதான் எனக்கு ஞாபகம் வரும். அப்ப அவங்க சொல்றாங்க, "ஓ! நெறைய பேரு லிஸ்ட்ல பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல. நான் மட்டும் தான் நெனச்சேன்." அப்படின்னு தான் என்ன ஞாபகம் இருக்கும். இப்ப எனக்கு பொறாமையா இருக்கு, ஜெலஸா இருக்கு, பொசசிவா இருக்கு. இப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு இது சரிப்பட்டு வரலங்க. நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். அப்புறமா பேசுறேன் சொல்லி வச்சுட்டேன். அது ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் போர்ட்டல்ல அ அந்த டி நகர்ல சல்வார் தைக்க குடுத்தது அனுப்பிட்டு, அது டெலிவர் ஆச்சு. அது நான் போட்டு போய் பார்த்தா, லோஹா போட்ட மாரி இருக்கு. எதுக்கு தான் நான் வந்து ரெடிமேடா எடுக்காம தைக்க குடுத்தேனோ, அதுக்கும் இதுக்கும் இது விட நான் மீஷோல ட்ரெஸ் எடுத்தா கூட எனக்கு ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்கும்னு தோணுச்சு. இது சுத்தமா நல்லா இல்ல. நான் அவ்ளோ அழகா படிச்சு படிச்சு சொன்ன எதுவுமே அவங்க ஒழுங்கா பண்ணல. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் சருட்ட சொன்னேன். "நீ நாளைக்கு எடுத்துட்டு போ. அங்க போயிட்டு சொல்லு. நான் அவங்கள திட்டி விடணும்." எனக்கு திட்டவும் வராது. அது என்னோட பெரிய ஒரு ட்ராபேக். எனக்கு பேசி கத்தி திட்டணும்னு மைண்ட் இருக்கும். ஆனா, அது எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப க்ளோஸ் ஆனா தான் அது வரும்னு நெனைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எனக்கு அவ்ளோ இது வராதுன்னு நெனைக்கிறேன். அது பண்ணேன். அப்புறம் நாளைக்கு தான் போயிட்டு சருவ எழுப்பிட்டு அவன் போயிட்டு தான் அத தைக்க சொல்லணும். என் கை லூஸா இருந்துச்சு, பாடி லூஸா இருந்துச்சு, அளவு ரொம்ப லாங்கா இருக்கு. அது வெட்டுனது கூட நல்லா இல்ல. மொத்தத்துல எதுவுமே நல்லா இல்ல. இதுக்கு ஒரு டாப்புக்கு நான் 900 வரைக்கும் குடுத்தேன். பேண்ட் கூட தைக்கல இத்தனைக்கும். இது லெக்கிங் தான். ஐயோ! டென்ஷன் ஆச்சு. போர்ட்டர்லயும் நான் தான் பே பண்ணேன். அவங்க கையில பட்டனும் வைக்கல. என்னதான் மனசுல நெனச்சுட்டு இருக்காங்களோ தெரியல. நாளைக்கு போயிட்டு தான் அத ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அப்புறம் என்னாச்சு? ஆமா. அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் கேப் ஏறி கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. ஆ
கிச்சன் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. புது ஷெல்ஃப் மாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து செட் பண்ணி, அதில எல்லா திங்ஸ் எல்லாம் நெறச்சு, அப்புறம் ஆ மேடம் ரோபிகா வந்து நல்லாவே மைண்ட்ல குடுத்துட்டாங்க நேத்து. அதனால அ அவங்க குடுத்த நெறைய பொக்கே வந்து ரொம்ப ட்ரையா இருந்தாலும் நான் வச்சிருந்தேன். தூக்கி போட மனசு வரல. ஆனா, நேத்து தூக்கி போட்டேன். ஐ மீன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவுடனே அதெல்லாம் சரி பண்ணிட்டு, தூக்கி போட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அத தூக்கி போட்டேன். அப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, செம்மையா பசிச்சது. கொஞ்சம் ரைஸ் மிச்சம் இருந்துச்சு. அத சாப்ட்டு, அப்புறம் நிலாவ பார்த்தேன். பால்கனிலருந்து பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்துச்சு. மேபி நான் சோகமா இருந்தனால, அதுவும் சோகமா இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த டார்க் கிளவுட்ஸ் மறைக்கிற மாரி இருந்துச்சு. இடையில இடையில எட்டி பார்த்துச்சு. பாத்திரம் கழுவும்போதெல்லாம் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தேன். நான் சோகமா இருக்கேன். நிலாவும் சோகமா இருக்கு. அந்த மாரி. ஆக்சுவலி வாய்ஸ் டைரியில சொல்ல முடியாத சில காரியங்கள் எல்லாம் பர்சனல் டைரியில தான் எழுதியிருக்கேன். எனக்கு எழுத வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா என்கிட்ட ஒரு பார்க்கர் பென் இருக்கு. அண்ட் என்கிட்ட இருக்கிற டைரி வந்து ரொம்ப ஆன்டிக்கா இருக்கும். அந்த மாடல்ல இருக்கும். ரே அ லைக் ரோப் வச்சு ரேப் பண்ற மாரி இருக்கும். ப்ரவுன் கலர்ல. ரொம்ப நாளாச்சு ஜர்னல் எழுதி. ஏன்னா, இப்போ எனக்கு இது 41st டே. இவ்வளோ நாள் வாய்ஸா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். புக்லயே எழுதல. எழுதாம எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் ஏதாவது எழுதணும்னா அத எழுதினேன். ஆஃபீஸ்ல தான் எழுதினேன். ஆ நைட்டு சாக்ஷியோட ஒரு கால் இருந்துச்சு. பிஹெச்இ டோஜோ காலு. அது ஒரு 33 மினிட்ஸ் போச்சு. அப்புறம் நேத்து கிருஷ்ணா வரல. கிருஷ்ணாவோட அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்ல போல. அதனால நானும் சாயும் மட்டும் தான் இருந்தோம். ம். குப்பையெல்லாம் அப்புறம் பொக்கே எல்லாம் தூக்கி போட்டு, அப்புறம் இங்க எல்லாம் குப்பையெல்லாம் பெருக்கி, வீடும் பெருக்கி, எல்லாம் போட்டு, அந்த பிளான்ட்டுக்கு வந்து தட்டு வச்சுட்டு தண்ணி ஊத்துனேன். சரி இதுக்கு மேல இன்னும் சீக்கிரமா அந்த காஞ்சு போனதெல்லாம் ரீஸ்டோர் ஆயி அதுக்கு உயிர் வரணும். அதுக்கு தான் வெயிட்டிங். அட்லீஸ்ட் இன்னைக்காவது நான் வந்து ஏர்லியா ரெடி ஆகி பஸ்ல போக ட்ரை பண்ணணும். ரொம்ப நாளாச்சு பஸ்ல போய் மிஸ் பண்றேன். ஆனா வெயிலும் தாங்க முடியல. அதான் பிரச்சனை. அவ்வளோதான். டே டன். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். மறந்துட்டேன். ம், அதாவது என் கசின் என்னோட இன்னொரு மாமா பையன் அபு. நான் திருவிழாக்கு போனப்போ எனக்கு கூட இருந்தான்ல அவன். அவன் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தான். சாரி பாப்பிக்கா. என்னோட பெட் நேம் பாப்பி. ஓகேவா? சாரி பாப்பிக்கா. செம்ம நெகட்டிவ் வைபாக இருந்துச்சு. எதுவுமே நினச்சபடி நடக்கலை. இவ்வளோ கேவலமான ஒரு திருவிழா எனக்கு வாழ்க்கையில் நடந்ததில்லை. ரொம்ப மைண்ட் ஃபக்காக இருந்தது. உங்களுக்கு நினச்ச மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நெக்ஸ்ட் டைம் பக்காவாக பிளான் பண்ணுவோம். ஜான்வரியிலே ரூம் புக் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப சாரி சாரின்னு நிறைய சாரி சொன்னான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன் இவ்வளோ நாள் மெசேஜ் அனுப்பலைன்னா அவன் ஃபோன் உடச்சிட்டானா கோவத்தில். தூக்கி போட்டு உடச்சிட்டானா. அதனால தான் அப்படின்னா. அப்புறம் ஸ்னேகு கிட்ட பேசினேன். ஸ்னேகு ஃபன்னி கேர்ள். ஆலன் கூட விளையாடிட்டு இருந்தேன். ஆலன் ஹேர் பன் போட்டிருக்கான். ஆக்சுவலி நேற்றோ முந்தா நேற்றோ அந்த ஃப்ரைடே என்னோடய ஹேரில் விளையாடிட்டு நல்ல குச்சியெல்லாம் கழட்டிட்டு அப்படியே ஹேர்ஸில் வர கிம்தான் நினைப்பேன் அவனுக்கு. என் ஹேர் அப்படி குச்சி இப்படி கழட்டுனா அப்படியே முடி அப்படி கீழே அப்படி விழுந்து அப்படியே அவன் பார்த்து ரசிக்கிற மாதிரி.
நான் இந்த தடவை இன்னைக்கு ஐ மீன் நேற்று நான் தான் அவனை அப்படி விளையாடிட்டே இருந்தேன். பன்னு தான் போட்டிருந்தான். பன்னு ஒரு 4, 5 தடவை கழட்டியிருப்பேன். அவனுக்கு காண்டாகணும் அந்த அளவுக்கு. அப்புறம் ஷூ லேஸ் கழட்டி விட்டேன். அவன் வந்து ஃப்ளவர் இவ்வளோ தான் மரியாதை ஒரு அளவுக்கு தான். அப்படி இப்படின்னு என்னென்னமோ என்ன பிளாக்மெயில் பண்ண வந்தான். ஆனால் நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரல. ஐ மீன் அதுக்கெல்லாம் நான் விடலை. அவனால் சரியாக பேச முடியல. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அவன் வந்து என்ன கலாய்க்கிறான்னு. பார்த்தா அவன் டங்கை அவனே கடிச்சு வச்சுருக்கான். அது ரொம்ப காயம் இருந்திருக்கு. ஸோ அவனால் வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. அதுக்கும் ஆனால் நான் அவனை கலாய்ச்சிட்டு இருந்தேன். அதாவது ஒரு வயசாகாதவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த தா இந்த தா அந்த அந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக இல்லை. டாக்கு பதிலாக தா தான் வருது. செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அவனுக்கு 2 சைடு பன்னு போடலான்லாம் பிளான் போட்டோம் நானும் ஸ்னேக்கும். ஆனால் அவன் ஒத்துக்கலை. அவனை நாங்கள் பொண்ணாக வந்து மாற்றிட்டோம். அவன் ஃபுல் நேம் வந்து ஆலன் பெஞ்சமின். அதனால் நான் பெஞ்சிமோல் அப்படின்னு கூப்பிட்டேன். அதில் நான் கலாய்ச்சேன். ஆக்சுவலி நேற்று இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதான் ஆலன் கூடயும் ஃபன் பண்ணேன். நல்லா இருந்துச்சு.